வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 2 நாளாகவே ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த டாபிக் வேறு எதுவும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவே இப்போ ஒரு 2 நாளாக டிஸ்கஸ் பண்ணுற ஒரு டாபிக் இந்த ஹிஜாப் விவகாரம். கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரூல்ஸ், மாணவிகள் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் வரும்பொழுது, அதாவது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வரும்போது ஹிஜாப் அணியக்கூடாது, காமனான யூனிஃபார்ம் தான் அணியணும் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரூல். அது இல்லாமல் ஒரு 2 நாள் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், ஒரு மாணவி அவங்கள சுற்றி நிறைய பேர் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற ஸ்லோகன், அந்த சாண்ட் ரைஸ் பண்ணாங்க. அதுக்கு எதிராக இவங்க அல்லாஹு அக்பர் அப்படின்ற சாண்ட்டை ரைஸ் பண்ணாங்க. இந்த ஒரு சம்பவம். ஸோ இந்த சம்பவங்கள் இதை தான் இன்றைக்கி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக இதை பல பேர் எப்படி டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, அரசியல் சார்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, மத ரீதியாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய பேர் இதை ரேஷ்னலாக டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. கான்ஸ்டியூஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுது, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் டிஸ்கஸ் பண்ணாலும் பெரும்பாலும் இந்த டிஸ்கஷன் இப்படி தான் போயிட்டுருக்கு, அரசியல் சார்ந்து மதம் சார்ந்து போகுது. இந்த வீடியோவில் இந்த இஷ்யூ, இந்த விவகாரத்தை நாம் ரேஷ்னலாக லீகலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். கான்ஸ்டியூஷன் இது சம்மந்தமாக என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம், இந்த அல்லாஹு அக்பர் அப்படின்ற சாண்ட் ரைஸ் பண்ணாங்க. அந்த பக்கம் ஜெய் ஸ்ரீராம்ன்ற சாண்ட் வந்துச்சு. இது சம்பந்தமாக சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம். இரண்டாவது, ஸ்பெசிஃபிக்காக கர்நாடகா கவர்மெண்ட் அந்த ஹிஜாப் பேன் இருக்கு இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். இந்த ஹிஜாப் வர்சஸ் யூனிஃபார்ம், அதாவது காமன் யூனிஃபார்ம் நான் சொல்கிறேன். ஸோ இது சம்மந்தமாக சட்டம் என்ன சொல்லுது அதை நம்ம பார்க்கலாம். மூன்றாவது, பெண்கள் ஹிஜாப் அணியலாமா, அந்த விவகாரத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோவில். எப்பயும் போல் நம்ம எந்த மதத்துக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம், அரசியல் சார்ந்து நம்ம பேச மாட்டோம். நடுநிலையாக, அதாவது நடுநிலைன்றது உண்மைதான், நடுநிலை எது ரியாலிட்டியோ அதை நம்ம பேசணும். சட்டம் என்ன சொல்லுதோ அதை நம்ம பேசணும், அதுதான் நடுநிலை அப்படிங்கிறது. சரியா? சரி, இப்போ முதல் விஷயம், ஜெய் ஸ்ரீராம் சாண்ட், இந்த பக்கம் அல்லாஹு அக்பர் அப்படின்னு இவங்க சொன்னது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்தியாவில் இருக்க எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் ஃப்ரீடம் ஃபார் ரிலீஜன் இதை அளிக்குது. ஒரு சிட்டிசன் அவருக்கு எந்த மதம் தேவையோ அதை அவர் ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை மதமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு, அவர் ஏத்திஸ்டாக இருக்காருன்னா கூட அது அவருடைய இஷ்டம். இது ஸ்பெசிஃபிக்காக ஆர்டிகல் 25ல் கேரண்டி பண்ணப்படுது. ஒருவேளை ஒருத்தர் மதத்தை ஃபாலோ பண்ணுறாருன்னா அவருக்கு அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறது, அந்த மதத்தை ப்ரொஃபஸ் பண்ணுறது, ப்ராப்பகேட் பண்ணுறது, அதாவது மற்றவங்களுக்கு அந்த மதத்தை பற்றி சொல்கிறது, இந்த உரிமையும் இருக்குது. இது ஸ்பெசிஃபிக்காக ஆர்டிகல் 25 சொல்லுது. ஓகேங்களா? அதே நேரத்தில் ஒருத்தருக்கு ஒரு மத நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. எந்த காரணத்தை கொண்டும் வலுக்கட்டாயமாக இன்னொருத்தர்கிட்ட போய் என்னுடைய மத நம்பிக்கையை நீயும் ஃபாலோ பண்ணணும், நான் சொல்கிறத நீயும் சொல்லணும், நான் கும்பிடுற கடவுளை நீயும் கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறது சட்ட விரோதமானது. ஒருத்தர் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லலாம், இல்லை பிரைஸ் லார்ட்னு சொல்லலாம், இல்லை அல்லாஹு அக்பர்னு சொல்லலாம், இல்லை தேர் இஸ் நோ காட் அப்படின்னு கூட அவர் சொல்லலாம். ஆனால் இன்னொருத்தரையும் நான் சொல்கிறதே நீயும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக சட்ட விரோதம். சரிங்களா? இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த கர்நாடகா கவர்மெண்ட் இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஹிஜாப் பேன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இதுதான் ரூல். இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வரைக்கும் போச்சு. ஸ்டில் இட் இஸ் சப் ஜுடிஸ், இன்னும் இதில் ஜட்ஜ்மெண்ட் வரல. இது சம்மந்தமாக கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதையும் ஆர்டிகல் 25 சொல்லுது. ஆர்டிகல் 25 நான் சொன்னது போலயே ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ், ப்ரொஃபஸ் அண்ட் ப்ராப்பகேட் ரிலீஜன். அப்போ இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா உரிமையை அளிக்குது. உங்களுடைய மத நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த உடைகளும் இதில் சேர்ந்துடும். உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த உடைகள் இதை நீங்கள் அணியலாம். ஓவரால் அட்டையர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மத நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை உடுத்தலாம். இந்த ஃப்ரீடம் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஹோலி ஆஷ் வேணுமா போட்டுக்கலாம், கிராஸ் வேணுமா போட்டுக்கலாம், ஸ்கல் கேப் வேணுமா போட்டுக்கலாம், டர்பன் வேணுமா வச்சுக்கலாம்,
உங்கள் இஷ்டம்தான். ஸோ இந்த ரைட் இருக்குது. ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த ரைட்டை நம்ம என்ஜாய் பண்ணுறோம், அந்த ரிலீஜியஸ் ரைட்டை என்ஜாய் பண்ணும்பொழுது அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக மற்றவங்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது, அதாவது அவுட்டர் சொசைட்டிக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது. இந்த ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியஸ் பிலீஃப் ப்ராக்டிஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், ஹெல்த் அண்ட் மொராலிட்டி. ஒட்டுமொத்த சமூகத்துக்கு இதனால் பிரச்சனை வரக்கூடாது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு மனிதர் இருக்கார், அவருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அவர் என்ன ஆடை உடுத்தணுமோ அவர் உடுத்தலாம், அவர் இஷ்டம். ஆனால் ஒருவேளை ஒரு ஆடை உடுத்தணும்னு நினைக்கிறாரு, அந்த ஆடையினால் மற்றவங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு வைங்களேன், அது சட்டத்தின்படி செல்லாது. உதாரணத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸை நான் அணிஞ்சிட்டு அந்த ட்ரெஸ்ஸு மேலே நான் நெருப்பை வச்சுப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வைங்க, அது என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், அது என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாருன்னா அது சட்டத்துக்கு எதிரானது. ஏன்னா அது அவருடைய நம்பிக்கையாக இருந்தாலும் அது சமூகத்திற்கு ஆபத்தை விளைவிக்குமா இல்லையா, ரைட்டா? அதே போல் ஒருத்தர் நான் ஆடையே உடுத்த மாட்டேன், நியூடாக தான் இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதுவும் செல்லுபடி ஆகாது. ஏன்னா இந்த ரைட்ஸ் கொடுக்கப்பட்டாலும் அதே நேரத்தில் அது சப்ஜெக்ட் டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஹிஜாப் அணிவது சட்டப்படி செல்லும். ஏன்னா கான்ஸ்டியூஷனே இதை அலோவ் பண்ணுது. ஹிஜாப் மட்டும் இல்லை, மற்ற ஆடைகள், நிக்காப், பர்கா, மற்ற ரிலீஜன்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க டர்பன் வைக்கலாம். ஹிந்துஸாக இருந்தால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி அட்டையர் அவங்க உடுத்தலாம், ஹோலி ஆஷ் அவங்க யூஸ் பண்ணலாம், கேசர் யூஸ் பண்ணலாம், எது வேணுனாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது ஸ்பெசிஃபிக்காக எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ளே நான் வரேன். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரும்போது தான் இங்கே ஒரு லீகலாக ஒரு சிக்கல் இருக்குது. ஒட்டுமொத்தமாக ரிலீஜியஸ் ஃப்ரீடம் எல்லாருக்கும் அப்ளிகபிள். ஆனால் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குன்னு அவங்க ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட் இருக்குது. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ஆர்மி எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுக்குன்னு தனி ரூல்ஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஷ் வரும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போ ஸ்கூல்னு வரும்போது இல்லை காலேஜ்னு வரும்போதோ, காலேஜஸ் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்ஸ் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ரைட் அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இருக்குது. ரைட்டுங்களா நான் சொல்கிறது? இப்போ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரூல் தான். இந்தியா மட்டும் இல்லை, த்ரூ அவுட் த வேர்ல்டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு யூனிஃபார்ம், ஜென்ரல் யூனிஃபார்ம் இருக்கும். அதில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது வேர்ல்டு வைடு. ஃபார் எக்ஸாம்பிள் சீக்கியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் ஒரு சில நாடுகளில் அளிச்சிருக்காங்க. நீங்கள் ஸ்கார்ஃப் யூஸ் பண்ணியோ டர்பன் யூஸ் பண்ணியோ ஹெட்டை நீங்கள் மூடி வைக்கலாம். இந்த மாதிரி எக்ஸப்ஷன் இருக்குது. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் அவங்களுடைய செப்பரேட் செட் ஆஃப் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. இப்போ இதுதான் சிக்கல். இப்போ இந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஓவரால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைகோர்ட் கிட்ட கான்ஸ்டியூஷன் ஃப்ரீடம் அது அளிக்குது, ட்ரெஸ்ஸை நீங்கள் உடுத்தலாம் உங்கள் இஷ்டம். ஆனால் ஸ்கூல் அப்படின்னு வரும்போது, காலேஜ்னு வரும்போது ஸ்கூல் காலேஜஸ்க்கு செட் ஆஃப் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ரைட் இருக்குது. அந்த யூனிஃபார்மை போட்டால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஈக்குவல் அப்படின்ற இம்ப்ரெஷன் வரும். அப்போ இந்த இடத்துல ஹிஜாபை மட்டும் பேன் பண்ணலை, மற்ற ரிலீஜன்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களும் அவங்களும் எந்த விதமான ஸ்பெசிஃபிக்கான அட்டையரையும் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்கார்ஃபோ வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இது காமனான ரூலாக இருக்குது அப்படின்னு இந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓவரால் ஃப்ரீடம் வேர்சஸ் ரூல்ஸ் இம்ப்ளிமெண்டட் பை இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த ரெண்டுக்கும் கிளாஷ். இப்போ இதனால தான் இந்த கேஸ் இன்னும் டிசைட் பண்ணப்படலை. வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. ஸோ எப்படி ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், பெண்கள் ஹிஜாப் அணியலாமா, இந்த கேள்வியும் வருது. இப்போ இந்த ரிலீஜனுக்குள்ளேயே ஹிஜாப் அணியவது சரியா தப்பா? ஃபார் தட் மேட்டர் நிக்காப், புர்கான்றது ஃபுல்லாக மூடக்கூடியது, ஐ கூட க்ளோஸ்டாக இருக்கும், மெஷ் மட்டும்தான் இருக்கும். நிக்காப்ன்றது இந்த ஐஸ்க்கு மட்டும் கேப் விட்டுருப்பாங்க, அது நிக்காப். ஹிஜாப்ன்றது மினிமல் அட்டையர், இந்த முகம் இந்த நெக்கு சுற்றி இருக்கிறது ஹிஜாப். இப்போ ஒரு சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஹிஜாப் ஏன் அணியிறீங்க, அதுவே பெண்களுக்கு டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கு, அது ஏன்னு கேட்குறாங்க. இதில் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ், ஒரு ரிலீஜனுக்கும் ஒரு கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ சீக்கியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் செப்பரேட் அட்டையர் இருக்குது.
அது அவங்களுடைய நம்பிக்கை. அதே மாதிரி இது முஸ்லிம்ஸ்க்கான நம்பிக்கை. இப்போ இந்த இடத்துல பெண்கள் பை சாய்ஸ் விருப்பப்பட்டு கல்ச்சரல் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஹிஜாப் அணிகிறாங்க, நிக்காப் அணிகிறாங்க, பொர்கா அணிகிறாங்க, வாலண்டரியாக அணிகிறாங்க. கல்ச்சுரலாக அப்படின்னா எஸ், அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா அது வந்து ஆஃப்டர் ஆல் கல்ச்சுரல் ரைட்ஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் கான்ஸ்டியூஷன் கேரண்டி பண்ணுது. ஓகேங்களா? பட் ரிலீஜனுக்குள்ளேயே நம்ம பேசும்பொழுது இது வந்து சாய்ஸாக இருக்கும். ரைட்டுங்களா? இங்கே வந்து கம்பல்ஷன் இருக்கக்கூடாது. அதை நம்ம பார்க்கணும். ஒருவேளை ஒரு பெண்ணை ஓவரால் சொசைட்டி ஃபோர்ஸ் பண்ணி நீ இதை அணியணும், இதை தான் அணியணும், வேறு எதையும் அணியக்கூடாது அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து சரியானது கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃப்ரம் எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃப்ரம் அ ஈக்குவாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃப்ரம் அ விமென்ஸ் ரைட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, வாலண்டரியாக தாராளமாக அவங்க அணியலாம். இது வந்து முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா ரிலீஜன்ஸ்க்கும் இது பொருந்தும். ரைட்டுங்களா? ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி.